திமுக கட்சி வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே போட்டியிட்ட வேட்பாளருக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஆக நம்முடைய திருவாரூர் மாவட்டம் 4 சட்டமன்ற வேட்பாளரையும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற செய்வீர்களா? இன்றைய தினம் ஸ்டாலின் அவருடைய பிறந்த மண் இந்த திருவாரூர் சொல்லிக்கிறார். அவர் எங்க பிறந்தாரா, சென்னையில் பிறந்தாரா அது நமக்கு தெரியாது. அவரு எங்க பிறந்தார் நமக்கு தெரியாது. ஆனா அவர் திருவாரூர்ல பிறந்தாருடைய சொந்த மண் சொல்லிட்டு இருக்கார். இந்த சொந்த மண்ணில் இந்த பூமியை அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் குழுமி இருக்கிறாங்க. இந்த ஆக ஆட்சி மாற்றம் தேவை என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அந்த முடிவினுடைய எதிர்வழிதான் இந்த மக்கள் வெள்ளம். இன்றைக்கு அலைமோதி கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியில் ஸ்டாலின் பார்ப்பாரு. இன்னைக்கு தூக்கம் போச்சு, ஸ்டாலினுடைய தூக்கம் போச்சு. என்னடா இந்த எடப்பாடி பழனிசாமி நம்முடைய சொந்த ஊருக்கு போய் இவ்வளவு மக்கள் வந்து குழுமி இருக்கிறாங்க. அதிமுக பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்கள் ஆட்சி வழங்கி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சியை உடைக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆயுதத்தை எடுத்தீங்க, என்னுடைய அதிமுக உடைக்கிறதுக்கு என்னென்ன வேலை செஞ்சீங்க, எந்தெந்த ஆயுதத்தை பயன்படுத்தினீங்க, அத்தனையும் இங்க இருக்கிற மக்கள் தூள் தூளாக்கப்பட்டு விட்டார்கள். சிந்திச்சு பாருங்க. சற்று சிந்திக்க வேண்டிய நேரம் அது. சிந்திச்சே ஆக வேண்டும். நம்முடைய தலைவர்கள் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. நம்ம கட்சியை வீழ்த்துறதுக்கு நம்ம கட்சியில ஒரு பி டீம் ஒரு ஆளை உருவாக்கி நமக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இந்த கட்சியை முடக்க வேணும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய திட்டம். ஆனா நம்முடைய தலைவர்கள் மேலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இருவரும் ஆன்மா பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் பாதுகாக்குது. அண்ணா திமுக என்ற பேர் இயக்கத்தை 2 ஆத்மாக்களும் பாதுகாத்துக் கொண்டிருக்க ஸ்டாலின் அவர்களே மறந்து விடாதீர்கள். எங்களுடைய திருவாரூர் மாவட்டம் இது முழுக்க முழுக்க விவசாயம் நிறைந்த மாவட்டம். வாழ்வாதாரமே இந்த விவசாயத்தை நம்பித்தான் இருக்குது. அவள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்து அந்த நெல்மணிகளை உற்பத்தி பண்ணி விற்கின்ற காலகட்டத்தில் இப்படி முளைச்சு வீணா போச்சு. அவள் வாழ்வே வாழ முடியாது. இதை வைத்து தான் ஒரு வருஷம் வாழ்க்கையை ஓட்டியாக வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்க உதவி செய்யணும் கேட்டா செய்யல. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவி செய்யாத முதலமைச்சர் மீண்டும் தேவையா? நான் வந்து பார்த்துட்டு போனேன்ல. இதுக்கு முதலமைச்சர் சொல்றாரு, அந்த நெல்லாம் கொண்டாந்து அடுக்கி வச்சிருந்தாங்கல்ல வெளியில, நம்முடைய விவசாயிகள் அறுவடை செஞ்சு மூட்டை பிடிச்சு வெளியில கொண்டாந்து விற்பனைக்கு நேரடி கொள்முதலத்தில் விற்பனைக்கு அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வியாபாரி கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்காங்களாம். வியாபாரிகள் கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்காங்களாம். எவ்வளவு பச்சை பொய்! எவ்வளவு விவசாயிகளை எப்படி கொச்சப்படுத்துறாரு! விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து அவர் ரத்தத்தை வேர்வையா மண்ணிலே சிந்தி இந்த நெல்மணிகளை உற்பத்தி செஞ்சு விற்பனை கொண்டாந்து வச்சிருந்தா இதற்கு தீர்வு காணத்துக்கு வக்கு இல்லை. ஆனா இவர்களெல்லாம் வியாபாரி. எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்று திட்டமிட்டு அவளை தூண்டி விட்டு அவதூறு பிரச்சாரத்தை செய்வதா சொன்னாங்க. அப்படியே நான் செஞ்சேன். இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் விவசாயிகளை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு அந்த நெல்மணிகள்லாம் முளைச்சு போச்சு. அவருக்கு அந்த கஷ்டம் அவருக்கு தாங்க தெரியும். உழைத்தவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நானும் ஒரு விவசாயி. அதனால அவர் பட்ட துன்பம், ஒரு விவசாயி படுகின்ற துன்பம் ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். ஆனா இப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பிறந்து செல்வ சீமையில் பிறந்தவர், அங்க செல்வாக்கில் வாழ்ந்தவர். ஏழை என்றால்
ஒன்றும் தெரியாது. நான் இங்கே இருந்து இங்கே வந்தவன். இங்கே இருந்து உங்களை போல் சாதாரண தொண்டனாக இருந்து ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து தலைவருடைய பேச்சுக்களை கேட்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பேச்சை கேட்டு ரசித்து தலைவருடைய நம்முடைய முன்னணி தலைவருடைய பேச்சை கேட்டு படிப்படியா கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் தான் முதலமைச்சர். இப்படித்தானே வர முடிஞ்சது. ஆக அங்கே ஒரு கிளை செயலாளர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஒரு ஒன்றிய செயலாளர் எப்படி கஷ்டப்படுவாங்க, எப்படி ஒரு மாவட்ட செயலாளர் கஷ்டப்படுவாங்க, எப்படி ஒரு விவசாயி கஷ்டப்படுவாங்க, அதையெல்லாம் அனுபவ நீதியாக தெரிந்த காரணத்தினால்தான் விவசாயிகள் படுகின்ற துன்பம், எந்தெந்த வகையில் அவர் விவசாயி பாதிக்கப்படுகிறார், அதை சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசாங்கம் செயல்பட்டது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் குறிப்பிட்டது, அதிமுக தேர்தல் அறிக்கையில் அதிமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொரோனா காலம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருள் முழுமையாக விற்க முடியல. நாங்கள் வாங்கிய பயிர்க்கடன் செலுத்த முடியல, முறையா தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சீங்க. உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2021 ஆண்டு 12,100 கோடி தொடக்கடன் வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி. மீண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, விவசாய சங்க பிரதிநிதிகள் என்னை சந்தித்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி 100% உங்களுடைய ஆதரவால் அமையும். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஆனா ஒண்ணு, எங்க ஆளுகளை ஜெயிக்க வைக்கணும். நான் ஒவ்வொரு முறையும் விவசாய காப்பாற்றி இருக்கிறேன். நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். நான் வாக்குக்காக இதை செய்யல, நான் ஓட்டுக்காக உங்களை வந்து பார்த்து செய்யல. கஷ்டப்படுறீங்க, கஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வேணும். நானும் ஒரு விவசாயி என்ற முறையில் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சேன். அதனால கஷ்டத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செஞ்சேன். ஆனா இந்த முறையாவது வெற்றி வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய நிலம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திரு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும்போது ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைக்கு துணை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எடுப்பதற்கு விவசாயியுடைய நிலத்தை அபகரிக்க ஸ்டாலின் அவர்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அந்த திட்டம் நடைமுறைக்கு வருகின்ற சூழ்நிலையில் இங்க இருக்கிற விவசாய மக்கள், இங்க இருக்கிற விவசாய சங்க பிரதிநிதிகள், எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் கோரிக்கை வச்சாங்க. இவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எந்த இப்ப மட்டும் இல்ல, நிரந்தரமாக டெல்டா மாவட்டத்தில் விவசாய விளைநிலங்கள் 1 சென்ட் நிலம் கூட யாருக்கு கொடுக்க கூடாது. அதற்கு தேவையான சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றித்தார்கள் என்று சொன்னாங்க. இப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடத்திலே நான் பேசினேன். எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இன்றைக்கு டெல்டா மாவட்டம் நெற்களஞ்சியம் என்று சொல்லுகின்ற மாவட்டம். எங்களுடைய ஜீவநதி காவிரி நதி, அந்த நதி பாருகின்ற இந்த பகுதி பொன் விளைகின்ற பூமி. இந்த பூமியை தவிர்த்து அவளுக்கு எந்த தொழிலும் செய்ய தெரியாது. இந்த பூமியில் உழைத்துத்தான் அவள் வாழ முடியும். அப்படிப்பட்ட விளை நிலங்கள், பொன் விளைகின்ற பூமி. அந்த பூமியை நீங்க வந்து ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டத்துக்கு எடுத்தால் நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வாதாடினேன்.
நம்முடைய நியாயத்தை சிந்தித்தார். அதன் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தல்ல. இனி எந்த கொம்பனாலும் உங்கள் நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. உங்க காலம் இல்ல, உங்க பையன் காலம் இல்ல, உங்க பேரங்காலம் இல்ல. இந்த பூமி இருக்கின்ற வரை எந்த ஆளும் எந்த திட்டமும் இந்த டெல்டா மாவட்டத்தில் வராது. அப்படி அற்புதமான திட்டத்தை நாங்க உருவாக்கி தந்திருக்கிறோம். இதை விட நான் என்ன செய்யணும் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய பூமியை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. உங்களுடைய பூமியை அபகரிச்சது திமுக தலை ஸ்டாலின். உங்க பூமியை பாதுகாத்தது அதிமுக. சிந்திச்சிங்க, யார் உங்களுக்கு நல்லவர், யார் உங்களுக்கு நன்மை செஞ்சார் என்று சிந்திங்க. அதே மாதிரி காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு காலம் நடந்துட்டு இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலம் வரை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. அந்த வழக்கையும் முழுமையாக நடத்தி விவசாய பெருங்குடி மக்கள் வயிற்றிலே பால் வாய்க்கின்ற விதமாக நல்ல தீர்ப்பை அதிமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி விவசாயிகள் பாராட்டுகின்ற அளவுக்கு, விவசாயிகள் நன்மை கிடைக்கின்ற அளவுக்கு 50 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்தின் மூலமாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். செஞ்சமில்ல. 2 பிரதான பிரச்சனை, ஒன்னு காவிரி நதிநீர் பிரச்சனை, ஒன்னு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். 2 செஞ்சு கொடுத்தது அதிமுக. உண்மைதானே? நாங்க செஞ்சுக்கிட்டு வந்து நெஞ்ச நிமித்தி உங்கள்கிட்ட பேசுறோம். அப்படி ஸ்டாலினால பேச முடியுமா? மண்ணில் பிறந்தங்கிறாரு, என்ன செஞ்சாரு? அதை விட இன்னொன்னு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்த ஆண்டு மேட்டூர் அணையில் வந்து தண்ணி திறந்தார். அங்க குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்தார். விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சி. ஆகா, ஸ்டாலின் வந்து விட்டார், குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி திறந்து விடுறார், நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும், இந்த குறுவை சாகுபடியில் நினைச்சாங்க. அப்போ பேசினார் வீரவர்ணம், நான் யார் தெரியுமா? டெல்டா காரனார். அப்பவே நான் நினைச்சேன் இது ஏதோ வில்லங்கத்தில் தான் முடியும் அப்படின்னு. அதே மாதிரி விளைச்சல் பெருகின்ற நேரம் நல்லா புட வந்துட்டது, நெற்பயிரெல்லாம் புட வந்துட்டது. அந்த காலத்தில் மேட்டூர் அணை வறண்டு போச்சு. மேட்டூர் அணை தண்ணி கிடைக்கல. தண்ணி இவர்களால் பெற்று கர்நாடக அரசிலிருந்து பெற்று தர முடியல. காங்கிரசும் திமுகவும் கூட்டணி தானே, தேர்தலுக்கு கூட்டணி. உங்களுக்கு பிரச்சனை வந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நீங்க கர்நாடகத்தில் பேசி தண்ணி வாங்கி 2 தண்ணி இந்த டெல்டா மக்களுக்கு குறுவை சாகுபடிக்கு கொடுத்திருந்தா 2 லட்சம் ஏக்கர் கருகி போயிருக்கார்.